வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அகாடமி. டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்ல இருந்து வினா எழுத்துக்கள் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வினா எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, படிச்சிடலாமா? வினா பொருளை தரும் எழுத்துக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். வினா பொருள்னா என்னன்னு சொல்லுங்க. ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிகிற எழுத்து தான் வினா எழுத்து. ஓகேங்களா? அதாவது எங்கே, எப்படி, யாருக்கு, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் தான் வினா எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். ஓகேங்களா? சொல்லுக்கு முதலிலும் இடம்பெறும் சொல்றாங்க. சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலும் இடம்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்னன்னு வீடியோ போய் பார்த்துடலாங்களா? வாங்க போகலாம். 5 வகையான வினா எழுத்துக்கள் உள்ளன. ஓகேங்களா? என்னென்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இது 5ம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. இப்போ 2025ல நடந்த குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2லையும் கேட்ட ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா வினா எழுத்துக்கள் தான். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்கள் ஆகும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி படிச்ச மாதிரி சொல்லில் முதலில் வர வினா எழுத்துக்கள் என்னென்னா ஏ, யா. ஓகேங்களா? இந்த ஏ, யாங்கிறதா சொல்லுக்கு முதல்ல வரும். எங்கு, யாருக்கு, இந்த எங்குங்கிற ஏ முதல்ல வந்திருக்குங்களா சொல்லுக்கு. யாருக்கு, யார் வருதுங்களா, யாருனாலும் இந்த யா முதல்ல வருதுங்களா. இந்த மாதிரி சொல்லுக்கு முதல்ல வர எழுத்து ஏ, யா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து மொழியின் இறுதியில் வருபவை, அதாவது இறுதியல்னா சொல்லுக்கு லாஸ்டா என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஆ, ஓ, இந்த 2 எழுத்தும் தான் இறுதியில வரும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க என்ன சொல்றாங்க, பேசலாமா, தெரியுமோ. நீங்க படிச்சுட்டு எங்க ஆ, ஓ இருக்கு காணமே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பேசலாமா, இந்த மாவை பிரிச்சா என்ன வரும், இம்மு கூட்டல் ஆ. ஓகேங்களா? இந்த ஆ வந்துருச்சுங்களா. ஸோ இது வந்துருச்சு. ஓ எப்படி பிரியும், இம்மு கூட்டல் ஓ. என்னது, மோ. அப்போ ஓ வந்துருச்சுங்களா, இதுவும் வந்துருச்சு. ஸோ என்னது, சொல்லுக்கு இறுதியில் வருபவை ஆ, ஓ. ஓகேங்களா? அடுத்து மொழியில் முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ. இந்த ஏங்கிற எழுத்து முதல்லையும் வரும் இறுதியிலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முதல்ல எப்படி வரும், ஏன். இந்த ஏன் பாத்தீங்களா, ஏ ஃபர்ஸ்ட்ல வருதா. ஸோ அதனால சொல்லுக்கு முதல்லையும் வருது, இறுதியில வந்து நீதானே, இன் கூட்டல் ஏ என்ன, நே. ஸோ இந்த ஏங்கிறது வந்துருச்சா. ஸோ சொல்லுக்கு இறுதியிலும் வருது. ஓகேங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல வந்து இதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு 2 மார்க் வரும். ஓகேங்களா? 2 மார்க் தானே, அலட்சியமா இருந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துடலாங்களா. என்னென்ன வந்து 5 வகையான வினா எழுத்துக்கள், ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேங்களா? இந்த 5 வகை தான் வினா எழுத்துக்கள். ஓகேங்களா? சொல்லுக்கு முதல்ல வருவது என்ன, ஏ மற்றும் யா. ஓகேங்களா? இறுதியில வருவது ஆ, ஓ. ஓகேங்களா? அடுத்து மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருவது ஏ. ஓகேங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடலாமா. இந்த வினாலேயே 2 வகையா பிரிக்கலாம். ஓகேங்களா? அது என்னன்னா அகவினா ஒண்ணு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து புறவினான்னு பிரிப்பாங்க. ஸோ அகவினானா என்னன்னா உள்ளே அப்படின்றது தான் பொருள். ஓகேங்களா? இதுனா வெளியே அப்படிங்கிறது தான் பொருள். அகம்னா உங்களுக்கே தெரியும், உள்ள இருக்கிறது. புறம்னா வெளியே இருக்கிறது. அதாவது இப்ப இங்க படிங்க, எது, யார், ஏன். இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. நல்லா கவனிங்க. எது, யார், ஏன். இச்சொற்களுக்கு உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. இப்ப எது இருக்கு, எது வந்து நீங்க பிரிக்க முடியுங்களா. ஏ மட்டும் தனியா பிரிக்கிறீங்க, இந்த வினா எழுத்த. தூ மட்டும் தனியா இருக்கும், பொருள் இருக்கா, இல்ல. இப்ப யாருங்கிறத பிரிக்க முடியுங்களா. யாங்கிறது வினா எழுத்து, இதை பிரிச்சுட்டா வீடு மட்டும்தான் இருக்கும். சோ இதுக்கு பொருள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு எழுத்தை பிரிக்கும் பொழுது
பொருள் தராமல் வந்தால் அதுதான் அகவினா. ஓகேங்களா? புறவினானா என்னன்னு பார்த்தலாங்களா? புறவினானா அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இது ரெண்டும் தான் இதுக்கான வித்தியாசம். அதாவது புறவினானம் என்ன சொன்ன, நம்ம வெளிய அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? சோ அவனா, அவனாங்கிற எழுத்தை பிரிச்சா என்ன வரும்? இந்த நாவை பிரிச்சா என்ன வரும்? இன்னு கூட்டல் ஆ. சோ இத ஆங்கிற வினா எழுத்தை நீக்கிட்டோம்னாலும் அவன்கிற எழுத்து வருது. ஓகேங்களா? சோ பொருள் தருதுங்களா? சோ அதனாலதான் இது புறவினா. இப்ப வருவானா, வருவானோ அதை பிரிங்க. வருவானோ. நோவு பிரிச்சா என்ன வரும்? இன்னு கூட்டல் ஓ. ஓகேங்களா? இங்க ஓங்கிறது தானே வினா எழுத்து. இதை நீக்கிட்டா வருவான் பொருள் வருதுங்களா? சோ இதுதான் புறவினாங்கிறது. ஓகேங்களா? பொருள் தரக்கூடியது புறவினா, பொருள் தராதது அகவினா. பிரித்தால் பொருள் தராதது அகவினா, பிரித்தால் பொருள் தரக்கூடியது புறவினா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலா பேசிக் கான்செப்ட் தான் இதுதான். ஓகேங்களா? வினா எழுத்துக்கிட்டன்னு உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுல 5 வகை வினா எழுத்துக்கள் உண்டு. ஓகேங்களா? சோ அது என்னென்ன? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேங்களா? இந்த 5 வகை தான் வினா எழுத்துக்கள். நெக்ஸ்ட் அதுல இருந்து 2 டிவிஷன் பிரியுது, அகவினா, புறவினா. ஓகேங்களா? இப்ப தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்குள்ள போயிடலாங்களா? உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது. இதுக்கான என்ன ஆன்சர் வரும்? நீர் அது தேங்கி இருக்கிறது வருங்களா? வராது. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. சோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? எங்க தேங்கி இருக்கு அப்படின்னு தானே நம்ம கேட்போம். சோ எங்கே, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் என்ன? யார் டேஷ் தெரியுமா. யார் அவர் தெரியுமா. சோ இதுதான் கரெக்ட். சோ யார் யாதுன்னு வராது. சோ யார் அவர் தெரியுமா தான் ஆன்சர். ஓகேங்களா? உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது தான் ஆன்சர். உன் வீடு என்ன அமைந்துள்ளதுன்னு வராது. ஸோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க எக்ஸாம்ல. அது மட்டும் இல்லாம அந்த 5 வகை வினா எழுத்துக்களை அகைன் சொல்றேன், நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டைரக்ட் கொஸ்டினே அது நிறைய வாட்டி வந்திருக்கு. குரூப் 2லயுமே நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எஸ்ஐ அண்ட் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமாக பிசி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இதுல இருந்து சாலிடா 2 or 3 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஆஃபர்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 1000 rupeesக்கு செல் பண்ண டெஸ்ட் பேட்ச் இப்போ 199க்கு மட்டுமே பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்களோ கீழே தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.